Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மூமீனான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அறிவார்ந்த செய்திகளை, மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய கல்விகளை அதிகமாக கேள்வி எழுப்பக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டால் ஏராளமான இடங்களிலே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா, நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டாமா, அஃபலா ததப்பூரனுல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று ஏராளமான செய்திகள் சிந்தனை குறித்து அதிகமாக ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக, நம்மளுடைய அறிவு கண்களை திறக்கக்கூடியதாக திருமறை குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள் பேசுகிறது. இப்படி ஒரு புறத்தில் இருந்தாலும் சொர்க்கம் நரகம் என்று இரண்டு பிரிவாக இறைவன் பிரித்திருந்தாலும் அதே நரகத்திற்குத்தான் அதிகமாக செல்வார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. வலக்கது தரகலானி ஜகன்னம கசீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்கள் நரகத்திற்காக நாம் தயாரிப்படுத்திருக்கிறோம். அவர்கள் எதற்காக நரகத்திற்கு போகிறார்கள்? லகும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அறிவு இருக்கும், அந்த அறிவை பயன்படுத்த மாட்டார்கள். அப்ப அந்த அறிவை பயன்படுத்தாதனுடைய விளைவு அவர்கள் அதிகமானவர்கள் நரகத்திலே இருப்பதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. மேலும் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், லவ் குன்னா நஸ்மவு அவ் நாக்கிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபு ஸைர், நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்களாம், நாங்கள் இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட அந்த செய்திகளை செவிமடுத்து நாங்கள் கேட்டிருந்தால், கேட்ட செய்திகளை நாங்கள் சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபு ஸைர், நாங்கள் இந்த நரகத்திலே வந்து விழுந்திருக்க மாட்டோமே என்று நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்களாம். அப்ப நரகத்திற்கு செல்வதற்கு மிக முக்கியமான காரணமாக நம்மளுடைய அந்த சிந்தனையை, அறிவை பயன்படுத்தாதனுடைய விளைவு அதிகமானவர்கள் நரகத்திலே இருப்பதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி ஏராளமான செய்திகள் இந்த உலகத்திலே நம்மளுடைய அந்த பகுத்த அறிவை, நம்மளுடைய அந்த சிந்திக்கக்கூடிய திறனை, நம்மளுடைய கல்வி அறிவை எப்படி பயன்படுத்துகிறோம்? எந்த மதமும் எந்த கொள்கையும் சொல்லாத விஷயங்களை கேள்வி எழுப்பினால் தண்டிக்கப்படுவோம், கேள்வி எழுப்பினால் கண்டிக்கப்படுவோம். இப்படித்தான் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அதிலே நீங்கள் கேள்வி எழுப்புங்கள்.
நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதே போல யாரெல்லாம் இந்த உலகத்திலே சிந்திக்கிறார்களோ அவர்கள் மேன்மக்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அறிவாளிகள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், அல்லாஹ்வினுடைய அடியார்களிலே அவனை அஞ்சுவோர் அறிஞர்கள் தான். யாருக்கெல்லாம் இரையச்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அறிவாளிகள், அவர்கள் சிந்தனையாளர்கள் என்று சிந்தனையாளர்களை மேம்படுத்தி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி ஏராளமான செய்திகள். நீங்கள் இந்த உலகத்திலே அறிவை பயன்படுத்தவில்லை என்றால், சிந்திக்கவில்லை என்றால் நரகத்திலே இருப்பீர்கள். யாரெல்லாம் இந்த உலகத்திலே தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் மேன்மக்களாக இருப்பார்கள். அப்ப அறிவு என்பது, சிந்தனை என்பது வெறும் வெற்று அறிவாக, வெற்று சிந்தனையாக இருக்கக்கூடாது. அறிவு எப்படி இருக்க வேண்டும்? அறிவு என்பது ஆற்றலோடு, செயல்முறையோடு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. வெறுமனே சிந்தித்தார்கள், அதை சொன்னார்கள், இந்த செய்தியை படித்தார்கள் என்பதால் எந்த பயனும் எந்த பிரயோஜனம் ஏற்பட போவதில்லை. ஒருவர் சிந்திப்பதால், அதை மக்களுக்கு சொல்வதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? ஒன்றுமில்லை. யார் சிந்திக்கிறார்களோ, யார் அந்த அறிவை பயன்படுத்துகிறார்களோ அது வெற்று அறிவாக இல்லாமல் தங்களுடைய செயலின் மூலமாக ஆற்றலோடு கூடிய அறிவாகத்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. வெறுமனே பேச்சோடு, வெறுமனே வார்த்தைகளோடு அந்த அறிவு முடிந்துவிடக் கூடாது. வார்த்தைகளை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். யாரெல்லாம் நம்மளுடைய அந்த வாழ்க்கையிலே நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தவில்லையோ, இந்த உலகத்திலே சிந்தித்து அதை செயல்படுத்தவில்லையோ அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். அவர் யாராக இருந்தாலும் சரி. ஒருவர் சொல்லுகிறார், அறிவார்ந்த செய்திகளை போதிக்கிறார், நற்செய்திகளுக்கு மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கிறார். எடுத்து வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் நரகத்திலே தான் இருப்பார்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஏராளமான செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர் என்னப்பா நரகத்திலே, இவர் என்ன நரகத்திலே? அவரிடத்திலே கேட்கப்படும், நீங்கள் இந்த உலகத்திலே நற்செயல் புரியுமாறு சொன்னீர்கள், நன்மை ஏவினீர்கள், தீமையை தடுத்தீர்கள், நாங்க நரகத்திலே இருக்கிறோம், ஓகே, நீங்க ஏன் நரகத்திலே இருக்கிறீர்கள் என்று நரகவாசிகளுக்குள்ளே பேசிக்கொள்வார்களாம். அதற்கு அவர் சொல்வார், யாரெல்லாம் இந்த உலகத்திலே போதித்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை போதனையின் அடிப்படையிலே செயல்முறைப்படுத்தாமல் இருந்தார்களோ அவர்களுடைய ஆசிரியர்கள், அவர்களுடைய ஆளும்கள் நரகத்திலே சொல்வார்களாம், நாம் உங்களுக்கு சொன்னோம், நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை, அதனால் இந்த நரகத்திலே இருக்கிறோம் என்று புலம்புவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே சொல்லுவது எளிது, யார் வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு செல்லலாம். இன்றைக்கு அறிவார்ந்த செய்திகளை பழைய காலகட்டங்களை விட இன்றைக்கு அறிவார்ந்த செய்திகளை அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். பல நூறு, பல்லாயிரக்கணக்கான மடங்கு இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனை திறி விரிவடைந்திருக்கிறது. மக்களுக்கு செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. இஸ்லாமிய செய்தி ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டால், இஸ்லாத்திற்கு ஒரு புகழ் ஏற்பட்டால் அதையெல்லாம் அனைவரும் சந்தோஷப்படுகிறோம், மாற்று கருத்து இல்லாமல். எந்த முஸ்லிமாக இருந்தாலும் ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு கிரேடு கிடைக்குதா, அனைவரும் அதை வெளிப்படுத்துகிறோம், அனைவரும் சந்தோஷப்படுத்துகிறோம், அனைவரும் அந்த செய்தியை சொல்ல நினைக்கிறோம். அப்ப அந்த சொல்லுகிற செய்தி நம்மளுடைய அந்த வாழ்க்கையில இல்லை என்றால் நம்மளுடைய நிலைமை பத்தி சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகளாருக்கு சொல்லுகிறான், நீங்கள் கல்வியை கேளுங்கள், ரப்பி இதினி இல்மா, ரப்பி இதினி இல்மா, நீங்கள் கல்வியை அதிகமாக கேளுங்கள், கல்வியை அறிவை கேளுங்கள் என்று சொல்லவில்லை, கல்வியை அதிகமாக கேளுங்க. அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே நபிகளாருக்கு சொல்லுகிறான், நீங்கள் கல்வியை அதிகமாக கேளுங்கள், கல்வியை தா, அறிவை தான் கேட்கல, கல்வியை அதிகமாகத்தா. இந்த உலகத்திலே நாம் அதிகமாக, இந்த உலகத்திலே நம்மளுடைய அறிவை, சிந்தனையை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக. அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு துவாவை அதிகமாக செய்வார்கள். யா அல்லாஹ், எனக்கு பயனற்ற கல்வியை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். ஏன், இந்த உலகத்திலும் மறுமையிலும் பிரயோஜனம் இல்லாத அறிவு எனக்கு யா அல்லாஹ் தேவையில்லை என்ற முடிவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆனா இந்த உலகத்திலும் மறுமையிலும் தேவையில்லாத அந்த அறிவு எனக்கு தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏராளமான பிற சமுதாய மக்கள் பேசுகிறார்கள். விவாத மேடைகளும் பொது கூட்டங்களிலும் நபிகளாருடைய புகழ் ஓங்கப்படுகிறது என்றால், நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு பேசப்படுகிறது என்றால், அதை ஆய்வு செய்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்தியை சொன்னார்களோ அத்தோடு அவர்கள் தங்கள் அந்த செய்தியோடு வாழ்ந்து காட்டினார்கள். நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு செயலை செய்யவில்லை என்றால் அதுவே உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்படி நீங்கள் சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கோபத்திற்குரியதாக மாறிவிடுகிறது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் ஒரு செயலை சொல்லுங்கள், அதை செய்யுங்கள். செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? லிம தகூலூன மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாததை சொல்லாதீர்கள், அது அல்லாஹ்விடத்திலே கோபத்திற்குரியதாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், அந்த செய்தியை அவர்களுடைய அந்த குறை சொல்லக்கூடியவனுடைய குறையை வைத்து அந்த செய்தி மறுக்கப்படுகிறது. இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா? ஒரு ஆளா? நம்மளிடத்திலே இருக்கக்கூடிய அந்த குறையை வைத்து நாம் சொல்லக்கூடிய அந்த செய்தி மறுக்கப்படுவதற்கு என்ன காரணம்? நம் மீது இருக்கக்கூடிய அந்த குறைதான் காரணம். நாம் சொல்லுகிற செய்தியை நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமாக பயன்படுத்தவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. எத்தனையோ செய்திகளை நாம் வாயால், நாவால், செயலால், வார்த்தைகளால் அல்ல, கையெழுத்தால், எத்தனையோ விதமான விஷயங்களால் நாம் ஒரு செய்தியை சொல்லுகிறோம். அது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நபிகளாருடைய வாழ்க்கையில இருந்தது. நபிகளார் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்றால் அது அவர்களுடைய அந்த வாழ்க்கையில இருந்தது. பனி இஸ்ரேல் வேளர்களை பற்றி திருமறை குர்ஆனுடைய நெடுகிலும் பல்வேறு இடங்களிலே அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அது பல இடங்களிலே அந்த இஸ்ரேல் வேளர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வேதத்தை படித்துக் கொண்டு உங்களை நீங்கள் மறந்துவிட்டு பிற மக்களுக்கு ஏவுகிறீர்களா? அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், இஸ்லாத்தினுடைய சட்டமா அனைத்தையும் சொல்லுவார்கள், சட்ட திட்டங்கள் பற்றி அனைத்தையும் கரைத்து குடித்திருக்கிறார்கள். எந்த சட்டத்தை கேட்டாலும் எடுத்து வைப்பார்கள், எந்த செய்தியை கேட்டாலும் எடுத்து சொல்வார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நீங்கள் மறந்துவிட்டு வேதத்தை நீங்கள் படித்துக் கொண்டே பிற மக்களுக்கு ஏவுகிறீர்களா? அவங்க சொல்றதோட நிறுத்திட்டாங்க, செயல்முறைப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், அந்த செய்தியை வார்த்தையோடு நின்று விடுகிறது, அது வாழ்க்கையிலே இல்லை. இப்படித்தான் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நபியாக ஏற்பதற்கு பல்வேறு விதமான காரணங்களை முன்னிறுத்தி இறை தூதர்களை மறுத்து வந்ததாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. பல்வேறு விதமான காரணங்களை முன்னிறுத்தி இறை தூதர்களை மறுத்தார்கள். எப்படி மறுத்தார்கள்? திருமறை குர்ஆனே சொல்லுகிறது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மரணத்திற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக எலும்புகளாக மக்கி போன பிறகு எழுப்பப்படுவோமா? இதை காரணம் காட்டி மறுத்தார்கள். எப்ப நாங்க இறந்து மண்ணோட மண்ணா மக்கி எலும்புகளாக போய்விடுவோம், ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடுவோம், பிறகு நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று மறுமையினுடைய செய்தியை மறுத்து இறை தூதர்களை மறுத்தார்கள். அதே போல நபிமார்களோடு ஒண்ணும் இல்லாதவர்கள் தானே இணைகிறார்கள், பாவம் பட்ட மக்கள் தானே இருக்கிறார்கள், ஏழைகள் தானே இருக்கிறார்கள், இவர்களோடு இணைந்து நாங்கள் எப்படி பயணிப்பது என்று தாழ்த்தப்பட்ட மக்களை
செய்திகளை முன்னிறுத்தி இறை தூதர்களை மறுத்தார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு செய்தியை சொல்லி மறுக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு இறை தூதராக ஒரு வானவர் வரக்கூடாதா? இவர் என்ன, எங்களோடு உணவு உண்டுகிறார், எங்களோடு கடை வீதியிலே நடக்கிறார், இவர் சொல்லுவதை நாங்கள் எப்படி கேட்பது? இவரை எப்படி தூதராக ஏற்றுக்கொள்வது? எங்களுக்கு ஒரு வானவர் தூதராக வரக்கூடாதா என்று அந்த காரணத்தை முன்னிறுத்தி மறுத்தார்கள். அதை பற்றி திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களிலே சொல்லப்படுகிறது. நான் வானவரை அனுப்ப மாட்டேன், மனிதர்களுக்கு தூதராக ஒரு வானவரை அனுப்ப மாட்டேன். அப்படி அனுப்பினால் அவரையும் நாம் மனிதராக்குவோம், அப்படித்தான் அனுப்புவோம். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? வானவர் வந்து சொல்லக்கூடாதா? என்னப்பா மனுஷன் சொல்லுகிறார், அவங்க சொல்றபடி அல்லாஹ் ஒரு மலக்க ஒரு தூதராக அனுப்பிட்டான்னு வச்சுக்க, அதோட மேட்டர் முடிஞ்சு. அப்படியே அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு மாறிவிடுவார்கள். எந்த மறுபேச்சும் கிடையாது. வானவர் இறக்கிட்ட மேட்டர் முடிஞ்சுதே, அது எந்த மறுபேச்சும் கிடையாது. நீங்க தானே வானவர் இறக்க சொன்னீர்கள், நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிடலாம். பிறகு என்ன நடக்கும்? வானவர் என்ன சொல்லுவார்? வானவர்களால் மலக்குமார்களால் சொல்லத்தான் முடியும், செய்ய முடியாது. அவர்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை. அந்த மக்கள் மத்தியில எப்படி வாழ்ந்து காட்ட முடியும்? பசியில இப்படி இருக்க வேண்டும், பசியை இப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு மனிதனால் வாழ்ந்து காட்ட முடியும், ஒரு மலக்கால் வாழ்ந்து காட்ட முடியாது. மலக்குகளுக்கு அவர்களுக்கு எந்த துன்பங்களும் கிடையாது, எந்த பிரச்சனைகளும் கிடையாது. அவர்கள் எப்படி பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்று எப்படி அவர்கள் வாழ்ந்து காட்ட முடியும்? மலக்குகளால் சொல்லத்தான் முடியுமே தவிர வாழ்ந்து காட்ட இயலாது. நான் ஏன் தெரியுமா மலக்கு அனுப்பல? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஏன் மலக்கை மனிதர்களுக்கு தூதராக அனுப்பவில்லை என்றால், இந்த உலகத்திலே மலக்குகள் வானவர்கள் நடமாடிக் கொண்டிருந்தால் நான் வானத்தில் இருந்து ஒரு வானவரை தூதுவனாக அனுப்பியிருப்பேன். உலகத்துல மனிதர்கள் தான் இருக்கிறார்கள், ஆகவே மனிதர்களை அனுப்புவேன். ஏன்? ஒரு செய்தியை வானவர் சொல்லிட்டு போயிடுவார், அவர்களால் சொல்லத்தான் முடியும். கேட்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏப்பா நீ என்ன, அவரு மலக்கு சொல்லிட்டு போயிடுவாரு, நடக்கிற எங்களுக்கு தானே, செயல்முறைப்படுத்துற எங்களுக்கு தானே அதனுடைய சிரமங்கள் தெரியும். இப்படியே பேச்சு மாறி அதை காரணம் கொண்டு புறக்கணித்து விடுவார்கள். அவரை நீங்க என்னப்பா சொல்லிட்டு போயிருவோம் மலக்கு, நாங்க தானே மனிதர்கள், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சிரமம் எங்களுக்கு தானே தெரியும் என்று அதை காரணம் காட்டி மறுத்து விடுவார்கள். அதனால் நான் ஒரு மலக்க தூதரா அனுப்ப மாட்டேன், ஒரு மனிதனைத்தான் தூதராக அனுப்புவேன் என்று திருமறை குர்ஆன் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அதே போல திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகளாரை சொல்லுகிறான், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு இதற்கு முன்னால் பல வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் விளங்க மாட்டீர்களா? என்ன சொல்றான் அல்லாஹ்? நபிகளாரை தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து முன்னாடி போடுறாங்க. இத்தனை வருஷமா 40வது வயதிலே தூதுத்துவம் பெறுகிறார், அப்பொழுது தான் செய்தியை சொல்லுகிறார். அதற்கு முன்னால வாழ்ந்த அனைத்து வாழ்க்கையும் மக்கள் மத்தியிலே, மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கிறார்கள். நீங்க உங்க வாழ்க்கையை முன்னிறுத்துங்கள், நான் இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் விளங்க மாட்டீர்களா? முதல் செய்தி, சஃபா மலைக்குன்றின் மீது ஏறி நின்று மக்கள் மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அழைப்பு பணியினுடைய பிரச்சாரத்தை துவங்குவதற்கு முன்னால் அந்த மக்கள் மத்தியிலே தன்னுடைய உறவுகளுக்கு மத்தியிலே பேசுகிறார். இதோ இந்த மலையின் பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை அழிக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா மாட்டீர்களா? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நம்புவோம், ஏனென்றால் நீங்கள் உண்மையாளர்கள், நீங்கள் ஒரு நேர்மையாளர், நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததே கிடையாது, நம்புவோம் என்று தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தினார்கள். அதற்கு பின்னால் ஏகத்துவத்தை மறுத்தார்கள், அது வேற செய்தி. தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி ஒரு செய்தியை நம்மால் சொல்ல இயலும்? இதோ என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, இதை பின்பற்றுங்கள் என்று நம்மில் எத்தனை பேர்
நம்மளுடைய வாழ்க்கையை முன்னிறுத்த முடியும். அப்படி முடியும் என்றால் அது நபிகளாரால் மட்டும்தான் முடியும். தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தினார்கள். இத்தனை வருஷம் கூட வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை பார், நான் சொல்லுவதே பிழை இருக்கிறதா, தவறு இருக்கிறதா, பொய் இருக்கிறதா, அந்த மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி ஏகத்துவ பிரச்சாரத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். நம்மில் எத்தனை பேரால் முடியும்? சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ விதமான காரணங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறை எடுத்துக்கொண்டால் எப்படி முடியும்? ஒருவர் சொன்னால் அதை செய்வார். அப்படி முடிந்திருக்கிறது என்றால் அது நபிகளாரால் மட்டும்தான் முடிந்திருக்கிறது. ஏராளமான செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு மழை வெள்ளத்திலே நிவாரண பணிகளிலே இன்றைக்கு முஸ்லிம்கள் செய்த அந்த செயல் இன்றைக்கு வரைக்கும் பிற சமூகத்தால் பேசப்படுகிறது என்றால் எப்படி பேசப்படுகிறது? அங்கங்க போய் மழை வெள்ளத்துல மைக்க தூக்கிட்டு மனிதநேயம் காக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் உதவி செய்யப்பட வேண்டும் என்று பேசிட்டு இருந்தா மக்களுக்கு வெறுப்பா இருப்பாங்க. எப்படி இன்றைக்கு வரைக்கும் அது பேசப்படுகிறது என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில மனிதநேயத்தை சொன்னோம், அது நம்மளுடைய வாழ்க்கையிலே இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது பேசப்படுவதற்கு காரணம் என்ன? சொல்லல்ல, செயல், வார்த்தை அல்ல, வாழ்க்கை. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையோடு தன்னுடைய வார்த்தைகளோடு வாழ்க்கையிலே மேம்பட்டு மிளிர்ந்தார்கள். எந்த குறையும் சொல்ல முடியாது, எந்த பிழையும் அவரிடத்திலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிறுத்தி மக்களுக்கு ஏகத்துவத்தை பிரகடனம் செய்தார்கள். தொழுகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதி வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வலியுறுத்தி கொண்டே மரணித்தார்கள். மரண தருவாயில் அவர்கள் நின்று தொழக்கூட முடியாத நிலையிலே அவர்களை சகாபாக்கள் அப்படி தொழுகைக்காக எடுத்துட்டு அப்படியே போறாங்க தூக்கிட்டு. தன்னுடைய இரண்டு பெருவிரல்களும் அப்படியே அந்த பாலைவனத்தில் கோடு போட்டே போகுது. அந்த அளவுக்கு தொழுகையை சொன்னார்கள். அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். சொல்லுவது எளிமையான விஷயங்களை சொன்னார்கள், செயல்பாடுவதிலே கடினமான விஷயங்களை செய்தார்கள். போர் புரியுங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் சொல்லுவார்கள் தலைவர்கள். எப்படி சொல்லுவார்கள்? தன்னுடைய போர் வீரர்களும் அழைத்து வைத்துக் கொண்டு எல்லாம் நாட்டுக்காக போர் புரியணும், நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணணும், உங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம், நாடு இருக்குது, உங்களுக்கு எதுவும் ஆகாது, உயிரை விட்டாலும் நாட்டினுடைய பணிக்காக நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் புகழப்படுவீர்கள், உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் என்றெல்லாம் வீர வசனங்கள் பேசுவார்கள். யாருக்கு? போர் வீரர்களுக்கு மத்தியிலே தலைவர்கள் பேசுவார்கள். பேசிவிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமை. போர் செய்யுங்கள், போரின் மூலமாக உங்களுடைய உயிரை தியாகம் செய்தாலும் அது மறுமையில ஈடேற்றம் பெறும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். போர்க்களத்திலே முதல் ஆளாக நின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், போர்க்களத்தினுடைய முதல் போர் பத்ர் போர்க்களம். குறைவான எண்ணிக்கையிலே சகாபாக்கள் இருக்கிறார்கள். ஆயுதங்கள் குறைவு, வாகனங்கள் குறைவு, பலவீனமானவர்கள் அதிகம். எதிர்தரப்பிலே 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி எங்களை காத்துக்கொண்டோம். எப்படி முடிந்திருக்கிறது பாருங்கள். நபிகளாரை ஒரு தலைவரை முன்னிறுத்தி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு பின்னால் நாங்கள் நின்றோம், அவர்களை முன்னிறுத்தி எங்களை பாதுகாத்துக் கொண்டோம். சொல்லுவது எளிது, செயல்முறைப்படுத்த முடியுமா? போர்க்களத்தில் அவர்களுடைய பல செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய தாடைகள் உடைந்து, பல்லுகள் உடைந்து, ரத்தம் பீரிட்டு அவர்களுக்கு அங்கே மருத்துவம் பார்க்கப்பட்டது. எங்க வீட்டிலையா? போர்க்களத்தில் போர் புரியுங்கள் என்று சொன்னார்கள். போர்க்களத்திலே முதல் ஆளாக நின்றார்கள். சொன்னதை செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது போன்ற ஏராளமான செய்திகள்
மன்னிப்பது எளிது, மன்னிச்சிடுவான்னு சொல்றது எளிது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுவது ரொம்ப நமக்குள்ள சொல்லிடுவோம். ஏப்பா என்னப்பா சண்டை ஓட்டிருக்கிறீங்க, சகோதரர்களுக்கு மத்தியில என்ன சண்டை, ஒரு மன்னிச்சுட்டு போங்கப்பா, என்னப்பா சமுதாயத்தை பிரிச்சுட்டு. ரொம்ப உண்மையாலுமே வார்த்தைகளில ரொம்ப எளிது, வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். சொல்லிடலாம் வார்த்தையில, அவருக்கு வந்தா தான் தெரியும். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத பெண்மணியால் விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். ஒரு விஷம் தோய்ந்த ஆடு விருந்தாக வழங்கப்படுகிறது. நபிகளார்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிடும் போதே தெரிஞ்சிருச்சு இதுல விஷம் கலந்திருக்குன்னு. சாப்பாட்டை ஒதுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. பின்னாடி அந்த யூத பெண்மணி விசாரணைக்காக அழைத்து வரப்படுகிறார். அவரிடத்துல கேட்கப்படுகிறது. அந்த பெண்மணி சொல்லுகிறார், ஆமா விஷம்தான் வச்சேன், நபியை கொல்வதற்காகத்தான் வைத்தேன் என்று சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்த நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. எங்கிட்டயே வா, நான் யாரு, இவர் பெரிய ஆளா கூட இருக்க மாட்டார். ஒரு நாட்டினுடைய பிரதமராகவோ முதலமைச்சராகவோ அல்லது மக்கள் மத்தியிலே மதிக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய முக்கிய பிள்ளையாகவோ இருக்க மாட்டோம். நாம் சாதாரண நாம் சொல்லுவோம், எங்கிட்டயே வா, மாட்டிட்டியா, என்னை வா, என்ன கொள்றதுக்கு எனக்கே விசவிக்கிறியா, நான் யார் தெரியுமா என்று அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த உள்ளங்கள் துடிக்கும். மன்னிச்சிடுவோமா? மன்னிக்க முடியுமா? மன்னிப்பு சொல்வது எளிது, செயல்முறைப்படுத்துவது மிக மிக கடினம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து அனுப்பினார்கள். முடியவே முடியாது. செய்திகளை படிக்கும் போது தெரிகிறது, இப்படி எல்லாம் ஒரு மனிதனால் மன்னிக்க முடியும் என்றால் நிச்சயமாக எந்த மனிதனாலும் முடியவே முடியாது. அப்படி முடிந்திருக்கிறது என்றால் அது நபிகளாரை தவிர வேறு யாராலும் முடியாது. இப்படியெல்லாம் ஒரு மனிதர் மன்னிக்கவே முடியாதுங்க, வாழ்க்கையில சாத்தியமே இல்லை. செய்திகளை எடுத்து படித்து பார்த்தால் சாத்தியமே இல்லை. நடைமுறை நம்மளுடைய உள்ளங்களை வைத்து பேசுகிறோம். நம்மளுடைய இன்றைக்கு நாம் எப்படி நடக்கிறோம்? ஒருவர் தெரிஞ்சே தப்பு பண்ணிடுறார், தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டாயா, பரவாயில்ல, அவன் மேலதான் மிஸ்டேக், மன்னிச்சுட்டு போய் தொலை, இப்படியாவது விடுகிறோமா? உள்ள ஏத்துக்க மாட்டான். என்ன பண்ணா தெரியுமா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான் தெரியுமா? அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? என்ன பேசிட்டான் தெரியுமா? உள்ளம் அடங்குமா? நண்பர்களுக்கு மத்தியிலே, உறவுகளுக்கு மத்தியிலே, அண்டை வீட்டாருக்கு மத்தியிலே ஒரு சண்டை வந்து விட்டால் தவறுகள் அவர்கள் மீதே இருக்கட்டும், மனுஷனா இப்படி தாப்பா சரி யாராவது விடுவோமா? மனசு கேட்குமா? சொல்லி விடுவோம். வெளியப்பா ஏப்பா சண்டை ஓட்டிருக்கீங்க விட்டுருங்க சொல்லிடுவோம். அது வாழ்க்கையால் முடியாது என்பதை செய்தியை படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. மனிதர்களால் நிச்சயமாக முடியாது. அப்படி முடிந்திருக்கிறது என்றால் அது நிச்சயமாக நபிகளாராத்தான் இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சொல் ஒட்டுமொத்த அரபு தேசத்தையும் ஒரு அழைப்பு படி புயலாக இஸ்லாத்தை நோக்கி தாரை தாரையாக கேட்டவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை படையெடுத்து வந்தார்களே. எப்படி வந்தார்கள்? வெறுமனே சொல்லால் வரவில்லை. அவர் சொல்லுகிறார், சொன்னதை அப்படியே செய்கிறார். சொல்லுவது எளிது, செய்வது சிரமம். அவர் சொல்லுவது எளிது, சிரமத்தையும் செய்கிறார். மக்கள் மத்தியிலே அன்பு காட்டுகிறார், தர்மத்தை பத்தி பேசுகிறார், தர்மம் செய்கிறார். தர்மத்தை பத்தி நபித்தோழரிடத்திலே கேட்டால் அவர்கள் எல்லாம் ஏதோ வார்த்தைகளை சொல்லி முடிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய தர்மம் எப்படிங்கன்னு கேட்டா அவங்களால வார்த்தைகளால் அடக்க முடியாது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொடையாக மாறி விடுவார்கள். அவங்களே தர்மமா மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வட்டத்திற்குள்ளே நபிகளாரை சுருக்க முடியாது. தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது எல்லாம் தர்மம் செய்தார்கள். ஒரு நாள் அபூதர் அலி அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த உகது மலையை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த உகது மலை எனக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கப்பட்டு விட்டால் மா யுஹிப்பு அன்னஹு தகப்பனியு தகப்பன் எம்குஸிந்தி மின்ஹு தீனாருன் ஃபௌக ஸலாசின். இந்த உகது மலையை எனக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கப்பட்டு விட்டால் நான் அனைத்தையும் வெட்டி எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கி விடுவேன்.
அடிமைக்கு தேவையான, கடனுக்கு தேவையான சில தீனார்களை எடுத்து வைத்துக் கொண்டு அனைத்தையும் வாரி வழங்கி விடுவேன் சொன்னார்கள். தங்களுடைய வாழ்க்கையில இருப்பதையெல்லாம் கொடுத்தார்கள். நபிகளுடைய தர்மத்தை ஒரு வட்டத்திற்குள்ளே அடைக்க முடியாது, வார்த்தைகளால் அதை நிரப்ப முடியாது, நபித்தோழர்களால் சொல்ல முடியாது. தர்மத்தை பற்றி சொன்னார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். தொழுகை பற்றி சொன்னார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். போர்க்களத்திலே போர் செய்யுங்கள், உயிரை தியாகம் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக போர்க்களத்திலே நில்லுங்கள் என்று சொன்னார்கள். நபிகளார் நின்றார்கள், மன்னிப்பை முன்னிறுத்தினார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மன்னித்தார்கள். இஸ்லாம் வளர்ந்ததனுடைய அடிப்படை பேசிக்க தெரிஞ்சுக்கங்க. சொன்னார்கள், செய்தார்கள், வளர்ந்தது. இன்றைக்கு வெறுமனே சொல்லுகிறோம், வார்த்தையிலே இருக்கிறது, வாழ்க்கையிலே இல்லை. அது வளர்ச்சி பெறாமல் இருப்பது என்பதை யதார்த்தத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை, கேட்கக்கூடிய செய்திகளை நம்மளுடைய வாழ்க்கையிலே முடிந்த அளவுக்கு கேட்ட செய்திகளை, சிந்திக்கிற செய்திகளை நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். வெறுமனே சிந்திக்கிறோம், ஒரு செய்தி ஆமா அருமையா இருக்கிறது, இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்று புரிந்து கொள்ளுகிறோம். திருமறை குர்ஆனை, நபிகளாருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிறோம். இதுதான் கரெக்ட், இதுதான் சரி, எந்த மதத்திலும் இல்லை, எந்த கொள்கையிலும் இல்லை, இதுதான் சரி என்று சொல்லுகிறோம். வார்த்தையோடு நின்று விடுகிறது, அது வாழ்க்கையிலே இல்லை. அப்ப புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் வளர வேண்டும் என்றால், நான் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்மளுடைய சிந்தனை வெறுமனே வெற்றி சிந்தனையாக இல்லாமல், நம்மளுடைய அறிவு வெற்றி அறிவாக இல்லாமல், வார்த்தை வாழ்க்கையாக மாற வேண்டும், சிந்தனை வாழ்க்கையோடு கலக்க வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும், சிந்திப்பதை செயல்முறைப்படுத்த வேண்டும். அப்படித்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து, சொல்லக்கூடிய செய்திகளை சிந்தித்து, சிந்திக்கக்கூடிய செய்திகளை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாயிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சொல்லுகிற அந்த செய்தி அவரிடத்திலே உள்ளத்திலே தைப்பதற்கு காரணம் நம்மளுடைய வாழ்க்கை தான். பல செய்திகள் இவன் சொல்றானா, இவனுடைய வாழ்க்கையை பார்த்து மறுத்து, யதார்த்தம் தான் அது. நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நான் உங்களை பார்த்தாலும், நீங்கள் என்னை பார்த்தாலும் நடைமுறை இதுதான். குறைகளுக்கு அப்பாற்பட்டெல்லாம் நாம் வாழவில்லை. நம்மளிடத்திலே பிழைகள் இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது. அந்த தவறுகளோடு தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இதையவே காரணம் காட்டி குல்லுபனி ஆதம யுகுத்திக்கு பிள்ளைலி வண்ணகார், ஆதமுடைய மகன் தவறு செய்யக்கூடியவன் தான், இதையே சொல்லிக்கொண்டே தவறு செய்யக்கூடியவன் தான். யதார்த்தமாக தெரியாமலும் நம்மையும் மீறி நடந்தால் அது தவறு. தெரிந்தே செய்கிறோம். பாவம் என்று எத்தனை பேர் நம்மளுடைய பாவம் என்று தெரிந்து வியாபாரத்திலே மோசடி செய்யப்படுகிறது, பாவம் என்று தெரிந்து வட்டி வாங்கப்படுகிறது. எத்தனையோ விஷயத்தை விடுங்க. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடியவருடைய பார்வைகளை கடந்து இன்றைக்கு பார்வையால் பல்வேறு விதமான ஆபாச சித்திரங்கள் நடைபோடுகிறது. அதை விட்டு விடுங்கள். ஆழமான விபச்சாரத்தை செய்வதை விட, இணை வைப்பதை விட, இதெல்லாம் பெருசா போய் விழுந்துறது இல்ல. அதிகமான 99% யாரும் அதிகமாக விபச்சாரத்திலோ இணை வைத்திலோ விழுந்து விடுவதில்லை. ஆனால் ஏறத்தாழ 90% பேர் வட்டி என்று தெரிந்தும் விழுந்து விடுகிறோம். பேசுகிறோம் வட்டியை பற்றி, வட்டியினுடைய செய்தியை பற்றி, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பற்றி. இணையதளத்தில் ஏதாவது ஒரு செய்தி வந்தால் அதை அனைத்து மக்களுக்கும் பரப்புகிறோம், ஸ்டேட்டஸாக வைக்கிறோம். எல்லாம் ஓகே, பிற மக்களுக்கு செய்தி தெரியப்படுத்த வேண்டியதுதான். வட்டி மனிதனை அழித்துவிடும், தர்மம் தான் மனிதனை பாதுகாக்கும், வட்டியின் மூலம் நரகத்திற்கு தான் செல்ல முடியும், எல்லாம் ஓகே. ஒரு செய்தியை சொல்லுகிறோம், ஒரு செய்தியை பரப்புகிறோம், எல்லாம் ரைட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற இன்றைக்கு இஎம்ஐ என்கிற ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது நோ காஸ்ட், 0% இன்ட்ரெஸ்ட், உன் வட்டியே இல்லைன்னு நோ காஸ்ட் ஆரம்பிச்சான். அதை வாங்கி பழகியவர்களுடைய இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? நோ காஸ்ட் இல்லையா, லோ காஸ்ட் மாத்திட்டான். நீ பெரும்பான்மையா நீ நோ காஸ்ட்ல வாங்க முடியாது. அதே சந்தேகத்திற்குரியது, நோ காஸ்ட்ல வாங்க முடியாது, லோ காஸ்டா மாறிடுச்சு. ஏன்? குறைஞ்சபட்ச வட்டி கடந்த
ஒரு வாரங்களுக்கு முன்னால் ஒரு பர்னிச்சர் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க விசாரிக்கிறோம். கார்டு ஆஃபர் ஏதாச்சும் இருக்காப்பா? இதுங்க இதா என்னதுன்னு பார்த்தா ஒரு 2000 ரூபாய் ஆஃபர். என்ன பண்ணணும்? இஎம்ஐல கன்வெர்ட் பண்ணணும். அதுல 2500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். 2000 ரூபாய் சேமிக்க வேண்டும் என்றால் 2500 இன்ட்ரெஸ்டா கொடுக்கும். இன்னைக்கு எல்லாரும், இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் அடிப்படை தேவை அரிசிக்கல்ல, உணவுகளுக்கல்ல, உரிமைக்கல்ல, ஆடம்பரத்துக்கு இன்றைக்கு வட்டி என்று தெளிவாக தெரிகிறது. லோ காஸ்ட். இன்றைக்கு எத்தனை பேருடைய வீட்டில ஃப்ரிட்ஜ் லோ காஸ்ட்ல இருக்கு, டிவி லோ காஸ்ட்ல இருக்கு. நீங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்துகிற உங்களுடைய மொபைல் எத்தனை பேருடைய இஎம்ஐ வட்டியில இருக்கிறது? அதுலதான் ஷேர் பண்றோம், சொல்லுகிறோம், ஆனால் நடைமுறைப்படுத்துவதில்லை. எப்படி மக்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளப்படும்? மக்கள் மத்தியில எப்படி சொல்லும்? வட்டியெல்லாம் மிகப்பெரிய பாவம் ஒருவர் பேசுகிறார், பிற சமுதாய மக்களிடத்துல சொல்லுகிறார். அவர் திருப்பி கேட்கிறார், வண்டி நல்லா இருக்குது, என்ன விலை? 10,000 ரூபாய் கட்டினேன், மீதி எல்லாம் லோனு தான். என்ன இது? வட்டியை பத்தி பேசுகிறோம், அதிலே வட்டியிலே நாம் மூழ்கிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ வார்த்தையால் சொல்லுகிறோம், வாழ்க்கையிலே இல்லை. அனைத்து விஷயம் மிகப்பெரிய பாவத்தை, சின்ன சின்ன பாவம் அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு எதை மன்னிப்பான் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய புறத்திலே இருக்கிறது. மிகப்பெரிய பாவத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக வட்டி என்கின்ற இந்த மிகப்பெரிய கொடூரம் அனைவரிடத்திலேயும் இருக்கு. ஒரு பொருளை பைசா கொடுத்து நேரடியா மொத்த ரூபாயை கொடுத்து வாங்க முடியல, வாங்குவதில்லை. 20,000 ரூபாய் இருந்தாலுமே அந்த 20,000 ரூபாய் பொருளை மாசம் 1000 ரூபாய் கட்டுறேன், 20 மாசம் இப்படித்தான் வாங்குகிறோம். அதில் வட்டி பாவம். மறுமையிலே நாம் இழந்து விடுவோம் மறுமை வாழ்க்கை என்று தெரிந்தும், பாவம் என்று புரிந்தும் இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை இன்றைக்கும் பேசப்படுகிறது என்றால், பல கூட்டங்களிலே பல விவாதங்களிலே நபிகளாரை பற்றி பேசப்படுகிறது என்றால், நபிகளாரை பற்றி யாராவது ஒருவர் தவறாக விளங்காதவன் பேசிவிட்டால் அடிப்படை பேசிக் முஸ்லிம் வரைக்கும் இன்றைக்கு கொந்தளித்து நிற்கிறோமே. ஆனா வெறும் பேர்ல மட்டும்தான் முஸ்லிம், ரசூலுல்லாஹ் திட்டிட்டானா கொந்தளிக்கிறமே. ஏன்? நபிகளார் சொல்லோடு நின்ற தலைவர் அல்ல, வார்த்தைகளோடு நின்ற தலைவர் அல்ல, வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிய தலைவர். அவரை போன்று இனி மனிதர்கள் பிறக்கப் போவதில்லை. அப்பேற்பட்ட தூதரை சொன்னால் கொந்தளிக்கிறோம், அவர் சொன்ன செய்திகளை பின்பற்றுகிறோமா? தப்புன்னு தெரியுது, அறிவு சொல்லுகிறது. அறிவு கேட்டுத்தானே வேலை செய்கிறோம். அறிவு சொல்லுது இது வட்டி, வட்டியில நரகத்துக்கு தான் போவோம். மிகப்பெரிய பாவம் சிந்தனை சொல்லுகிறது. சிந்தனையை தூக்கி வீசிவிட்டு ஆடம்பரத்திற்கு, மனோ இச்சைக்கு முன்னுரிமை வழங்குகிறோம். சிந்தித்து பாருங்கள். வாழக்கூடிய வாழ்க்கை நாளை மறுமைக்காக, அந்த மறுமை வாழ்க்கையை இழந்து விடுவோம் சிந்தனையற்ற வாழ்க்கையால். நாளை மறுமை வாழ்க்கையை இழந்து விடுவோம் அறிவற்ற வாழ்க்கையால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் பயனற்ற கல்வியை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. தேவையில்லாத அறிவு எனக்கு தேவையில்லை. உலகத்திலும் மறுமையிலும் அது கேடு விளைவிக்கும் என்றால் அந்த அறிவு தேவையில்லை, தூக்கி வீசுங்கள். வாழ்க்கை என்பது மறுமைக்காக. இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் சொல்லுகிற செய்தியை சிந்தியுங்கள். சிந்திக்கிற செய்தியை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள். அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்குண்டான வாய்ப்பாக ஏக இறைவன் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி உங்களுக்கும் எனக்கும் இந்த அறிவுரையை சேர்த்து இணைத்து சொன்னவனாக என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.